ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூலுக்காண்டி இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில்ல, அதனால் ஸ்கூல் பர்ச்சேசிங் நான் இங்கே ஸ்கூல் பர்ச்சேஸுக்காக சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே தான் என்னென்ன வாங்கணும், என்னென்ன பார்க்க போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். முன்னாடி எலிவேஷனுக்கே எல்லாமே இன்றைக்கி ஸ்கூலில் ரீஓப்பன் ஆக போகுதில்ல, அதனால் இன்றைக்கி மே மாதம், அதனால் எல்லா பசங்களுக்கும் தேவையானது பொம்மை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்லாம் ஓரளவு சேலை கலெக்ஷன், சுடிதார் கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், மெட்டீரியலும் பார்த்தேன். ஏன்னா இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறத கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு மெட்டீரியல் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, தேவைக்கேற்ப வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கண்டு குழந்தைங்களுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ அழகழகாக மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வெக்கேஷனல் தானே, அதனால் குழந்தைங்க வாரதுக்கு எங்கேஜாக வச்சுருக்கிறதுக்காண்டி நிறைய விளையாட்டு பொருள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்ம என்ஜாய், அழகாக இருந்துச்சு. எல்லாமே குழந்தைங்க ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக அவ்வளோ அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப நம்மளுக்கு குழந்தைங்க அழுகாமல் இருந்தால்தான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நம்மளுக்கும் திருப்தியாகவும் இருக்கும். 4 இது எடுத்து பார்த்து பொருள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த இது பார்த்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட். இன்றைக்கி போனோம், வெயில் 10 மணிக்கு கிளம்புனோம். 10:30க்கு கிளம்பி அங்கே கடைக்கு போக கரெக்டாக 12 மணிக்கு 10:30க்கு மேலே தான் கிளம்புனோம். 12 மணிக்குள்ளே கடைக்கு போயிட்டோம். ரொம்ப கலெக்ஷன், எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்லாம் நிறையா பார்த்தேன். இந்த செயின் நெக்லஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப பார்த்தேன். 200, 400, 500, 600க்குள்ளேயே ரொம்ப அழகாக யூனிக்காக கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் அவ்வளோவா கவரிங் ஜுவல்லரி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கலெக்ஷன் மட்டும் வீடியோவுக்காக எடுத்துக்கிறோன்ட்டு கலெக்ஷன் மட்டும் எடுத்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னாலுமே இப்போல்லாம் ரெண்ட்டுக்கே 1000ரூவா 2000ரூவா போடுறாங்க. அதுக்கு நம்ம சொந்த ஜுவல்லரியாகவே எடுக்கிறதுக்கு கடையில் போய் இப்படி சொந்தமாகவே எடுத்துக்கலாம். அதுக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே அந்த இது காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ்குள்ளேயும் போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பொம்மைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சின்ன சின்ன பொம்மை அவ்வளோ அழகாக, அந்த பஞ்சு இந்த வெளியே வராத அப்படி இல்லாமல் ரொம்ப யூனிக்காக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் 300ரூவா தான். அதுக்கன்ட்டு 1 மணி ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட போகன்ட்டு சாப்பாடு போய் எனக்கு சாம்பார் சாதமும், அதுக்கன்ட்டு கிரில் சிக்கன், அதுக்கன்ட்டு கேபி சிக்கன், அதுவும் பிரியாணியும் ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். 4 பேரும் சாப்பிட்டு அதுக்கன்ட்டு மேலேருந்து ஒரு வியூ எடுத்துருந்தேன். அதுக்கன்ட்டு ஆப்போசிட் தானே போத்தீஸ் நம்ம, அதனால் போத்தீஸுக்கும் போய் போனதும் பசங்க விளாட்டுக்குள்ளே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே ஒரு காட்டி போத்தீஸ் போயிருக்குமா, அதனால் விளாட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விளாட போயிட்டாங்க. சரிம்மா விளாடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் விளாட விட்டு அதுக்கன்ட்டு கலரிங் பண்ணணுன்னு பட்டர்ஃப்ளை வாங்கி கலரிங் பண்ணாங்க. இலைவா அப்படி ஒரு அழுதா எனக்கும் வேணுமா அப்படின்ட்டு. ஆனால் சின்ன பசங்களுக்கு பண்ண மாட்டோம்க்கா அப்படின்ட்டாங்க. அதுக்கன்ட்டு பிளான்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நேச்சுரல் பிளான்ட்டெல்லாம் கிடையாது, சும்மா பிளாஸ்டிக் தான். ஆனால் செம்ம அழகாக யூனிக்காக இருந்துச்சு. அதுவும் ஒரு கேப்சி எடுத்துகிட்டு அதுக்கன்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன வாங்கணும் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஒரு பேக் எடுத்தேன் பாப்பாவுக்கு 350 எவ்வளோ பேக்கு, 2 டபுள் சிப்பு வச்சது. அதுக்கன்ட்டு அட்டை போடுறதுக்கு அட்டும், 4 பென்சிலு, ரப்பரு, கலரிங் பண்ணுறதுக்கு கலரிங் கெச்சு, வாட்டர் கெச்சு, ஒரு பென்சில் பாக்ஸு, 3 ரப்பரு செட்டும், 3 ஷார்ப்னர் செட்டு, அதுக்கடுத்து கலரிங் புக்கு ஒன்று எடுத்தேன். பேடு, இது மெழுகு கச்சு சின்னதாக எடுத்தேன். ஏன்னா அவள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கலரிங் அடித்து இதை பாழாக்கிறோன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சம் 2-3 எடுத்துக்கலாம், 2 செட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இது கலரிங் கெச்சு, அதுக்கன்ட்டு இது கலர் பென்சில், அதுக்கன்ட்டு இது மெழுகு, இந்த பெருசாக இருக்கும்ல அந்த மெழுகு, அதுக்கன்ட்டு கலரிங் பென்சிலே 1 பென்சில். இது டிராயிங் நோட்டு பாப்பா வேணும்னு கேட்டால், அதனால் சரிம்மா நான் வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஒரு டிராயிங் நோட்டும், இந்த இது அவளுக்கு வேணும்னு அடம்பிடிச்சா, அதனால் அது ஒன்று வாங்கிட்டு, இது வாட்டர் பாட்டில் 120 70 இருந்துச்சு. இது ஒரு சிப் பண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில், ரொம்ப அழகாக யூனிக்காகவே இருந்துச்சு. நல்லா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இதுவும் எடுத்துகிட்டு ஒரு பேடு வாங்கியிருந்தேன். இதுவும் பேடு வாங்கிட்டேன். ஒன்றும் ஸ்கூல் பர்ச்சேசிங் ஒன்றும் முடியலை, ஏன்னா ஒன்றும்